அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது, நான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் சென்றபோது மக்களோடு அவர் நின்று கிரகணத் தொழுகையை தொழுது கொண்டிருப்பதை பார்த்தேன். நான் அவரிடம் மக்களுக்கு என்னவாயிற்று எனக் கேட்டேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தம் தலையால் வானத்தின் பக்கம் சைகை செய்தார்கள். நான் இறை அத்தாட்சியா எனக் கேட்டதற்கு ஆம் என தம் தலையால் சைகை செய்தார்கள். சஹீஹ் புகாரி 1235, அத்தியாயம் 22, தொழுகையில் ஏற்படும் மறதி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடல் நலிவுற்றிருந்தபோது தம் வீட்டில் உட்கார்ந்தவாறு தொழுவித்தார்கள். மக்கள் அவர்களுக்கு பின்னால் நின்று கொண்டு தொழுதார்கள். எனவே நபி அவர்கள் மக்களை நோக்கி உட்காருமாறு சைகை செய்தார்கள். தொழுகையை முடித்துவிட்டு இமாம் ஏற்படுத்தப்பட்டிருப்பது பின்பற்றப்படுவதற்காகவே. எனவே அவர் ருக்கூ செய்தால் நீங்களும் ருக்கூ செய்யுங்கள், அவர் தலையை உயர்த்தினால் நீங்களும் உயர்த்துங்கள் என்று கூறினார்கள். சஹீஹ் புகாரி 1236, அத்தியாயம் 22, தொழுகையில் ஏற்படும் மறதி.